Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோக்கு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். எல்லா ஆர்டரும் வந்து செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஹெச்என்எம்ல இருந்து வெஸ்ட் சைட்ல இருந்து நிறைய மிந்த்ரால தான் ஷாப் பண்ணியிருக்கேன். அண்ட் எஜியோ ஃபுட்வேர் ஹால் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபுட்வேர் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் 2 நெக் பீஸ் பிக் பண்ணியிருந்தேன் ஹெச்என்எம்லேருந்து. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் இப்போ போட்டிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஸ்லீக்காக அந்த ஒரு ட்ராப் மாதிரி கோல்டன் டீட்டெயிலிங். எனக்கு கோல்டு டீட்டெயிலிங் இருக்கிற ஜுவல்லரி தான் பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே மினிமலா, ரொம்ப ஒரு எலிகண்டான ஒரு லுக் தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்க்கு சூப்பராக போடலாம். ஸோ இது 300 வருது ஒரு பீஸ். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹெச்என்எம்ல வாங்க கொஞ்சம் யோசிச்சேன், கலர் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் கொஞ்சம் வாங்கி போட ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நியர்லி இது வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது, இன்னுமே கலர் போகல. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லை. ஸோ ஹெச்என்எம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கலர் போகாது. நீங்க வெளியே வாங்கினீங்க ஒரு 30-40 கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா சீக்கிரமே கலர் போயிடும். இது எனக்கு 1 இயரா இருக்கு, இன்னுமே ஃப்ரெஷ் பீஸா இருக்கு. நான் அடிக்கடி இது போடுறேன். ஸோ அதை நம்பிதான் நான் இது வாங்கினேன். நான் கோல்ட் ஜுவல்லரி இனிமேல் யூஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, இது நான் போட்டு போயிருந்தேன் வெளியே, அதுவே எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ இதுவுமே நான் போட்டு காட்டுறேன். இதுவுமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மாற்றி மாற்றி போட்டுக்கலான்றதுக்காக 2மே வாங்கிட்டேன் நான். ஸோ ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ்குள்ளே போகலாம். நிறைய ட்ரெஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மிந்த்ராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு பிளாக் ட்ராக் பேண்ட் மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு ஒயிட் லெக் பேண்ட்டு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிளாக் பேண்ட் வேணும்னு நினச்சேன். ஸோ இது ட்ராக் பேண்ட் மெட்டீரியல். இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் லெக் மாதிரி. ஸோ ஒரு லூஸ் லுக் தரும் உங்களுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வாங்கியிருந்தேன். ஸோ செகண்டாக நான் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் டேங்க் டாப் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒயிட் டேங்க் டாப் தான். ஸோ இது ஒரு லேயரிங் பர்பஸ்க்காக, இல்லைன்னா வந்து கேஷுவலாக இது டக்குன்னு போட்டுட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக, பக்கத்துல எங்கேயா போகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் இதை. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டாக இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோட சைஸ் மீடியம், ஆனால் வந்து நான் இதில் லார்ஜ் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அந்த திக்னஸ் அப்படியே ஸ்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இனிமே கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிறது இருக்கும். ஸோ யா, பிக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ். இது ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு, ஒரு நல்ல கேர்லி வைப் தருது. ஒரு ஷார்ட் ட்ரெஸ் தான் இது, ஒரு நீட் மேலே தான் வருது. ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் பேக்லெஸ்ஸாக இருக்கு. இந்த எலாஸ்டிக் வந்து உங்க ஹிப்ல பிளேஸ் ஆயிடும். ப்ளஸ் இங்கே ஒரு நாட் டீட்டெயிலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் எம் சைஸ் வாங்கியிருந்தேன், பட் வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அதே மாதிரி எல் வாங்கினாலுமே எனக்கு உட்காரும் போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக நான் எக்ஸ்எல் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து 1 சைஸ் எக்ஸ்ட்ரா போங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக வேணும் அப்படின்னா லார்ஜ், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் போங்க. உங்கள் சைஸை விட கொஞ்சம் ஒரு சைஸ் இல்லை 2 சைஸ் எக்ஸ்ட்ரா போங்க. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக வந்தது. எம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி வந்தது. ஸோ யா,
பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு பிளேசர் மாதிரி வருது, அப்புறம் ஹிப் கிட்ட டைட் வந்துட்டு திரும்பி ஃபிளேர் வருது. ஸோ இது ஒரு ட்ரெஸ் மாதிரி தான், பட் வந்து இது நீங்க மல்டிபிள் வேஸ்ல ஸ்டைல் பண்ணலாம். நீங்க உள்ள வந்து ஒரு ஷர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போட்டுட்டு கீழே பேண்ட் போட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு ஃபுல் ஃபார்மல் லுக் ரெடி ஆயிடலாம், சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க கேஷுவலா போட்டு போனோம்னா அப்படியே வெறும் ட்ரெஸ்ஸாவே போட்டு போகலாம், ரொம்ப பார்ட்டி அந்த மாதிரி போனோம்னா. இல்லைன்னா நீங்க ஒரு ஹால்டர் நெக் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல இது போட்டீங்கன்னாலும் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்கும். ஸோ இது நிறைய பேர் நிறைய விதமா ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க, நான் இன்டர்நெட்லயே பார்த்துருந்தேன். பிளஸ் வந்து இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு சீரியஸ்லி தெரியுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, இந்த உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க ஷோல்டர் கிட்ட. ஸோ அந்த பிளேசர்ல வர மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப் நெக் இருக்கு. நீங்க இல்லைனாலும் நீங்க ஏதாவது போட்டு கூட போட்டுக்கலாம், உள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் இது வந்து நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் சம்மர்ஸ். இது கண்டிப்பா வின்டர் வேர் ஆர் வந்து ஏசி இருக்கிற மாதிரி நீங்க பிளேசஸ் போறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். பிளஸ் வந்து கீழே வந்து இப்படி ஒரு ஃபிளேர் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ்மே ரொம்ப பிரிட்டியா இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது ஒரு ஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு, செஸ்ட் கீழே ஒரு நல்ல ஒரு ஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிளேர் வரும், ரொம்ப அழகா இருக்கும். So the next product is again a tank top. இதுவுமே டேங்க் டாப், பட் எனக்கு இந்த டீடைலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபார் எல்லோ கிரீன் காம்பினேஷன் ரொம்பவே ப்ரிட்டியா இருந்தது இது. ஸோ யா, இதுவும் ஒரு கேஷுவல் லுக்காக சடனாக போட்டுட்டு போகணும், இல்லை லேயரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலான்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் எல் தான் வாங்கியிருந்தேன். எப்பவுமே நான் டேங்க் டாப்ஸ் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ப்ரீத்தபிளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ யா, ப்ரிட்டி கலர், ரொம்ப நல்ல எல்லோ. இது ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ, இது கேமரால அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ஒரு மாதிரி டார்க் கிரீன் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு மினி ட்ரெஸ் பிக் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஹிப் கிட்ட ஃபிட் வந்து அப்புறம் ஃப்ளேர் வர மாதிரி ட்ரெஸ் தான். ஸோ இது பின்னாடி வந்து ஒரு பேர்ல் டீடைலிங் கொடுத்துருக்காங்க பட்டனுக்கு, ப்ளஸ் வந்து பின்னாடி ஃபுல்லாக ஜிப்பர், ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக போடுறதுக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஹிப் கிட்ட வந்து கட் டீடைல் இருக்கு, ரெண்டு சைடும் சின்ன சின்ன கட் இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் இட்ஸ் வெரி அமேசிங். இதுலயுமே நான் எல் பிக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் எம் தான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபுல்லா கரெக்டா இருந்தது, பட் ரொம்ப ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு அவ்வளவு ப்ரீத்தபிளா இல்லை, அதனால நான் எல் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ யா, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் பிக் பண்ணிருக்கேன். ஸோ இது கிட்ட வீட்டு பக்கத்துல ஏதாவது க்ராசரி வாங்கணும் அப்படின்னா இல்ல வீட்டுல வந்து நைட் வேராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு 09 ஒரு டீடைலிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இந்த ப்ரைஸ்க்கு இது இதோட குவாலிட்டி அண்ட் இந்த எலாஸ்டிக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். அண்ட் இந்த த்ரெட்டுமே வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எலாஸ்டிக் போயிட்டாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ யா, நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்ட் செட் மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ராப் ஷர்ட் மாதிரி தான், ரொம்ப க்ராப்டாக தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கு, உங்களுக்கு லூஸ் ஃபிட் மாதிரி. ஸோ இது வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், ஒரு பீச்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து ஒரு டைட்டான பென்சில் ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்கு, எலாஸ்டிக் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் வந்து டாப் வந்து ரொம்ப லூஸாக இருக்கு கம்பேர் பண்ணும்போது. நம்மளுக்கு
கீழே பாட்டம் வந்து ரொம்ப ஃபிட்டா வர மாதிரியும் மேலே டாப் ரொம்ப லூஸா இருக்கு. நம்ம வேணா முன்னாடி இப்படி நாட் போட்டுக்கலாம், இல்ல பின்னாடி கொஞ்சம் டக் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு அப்படியே நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ யா, இந்த ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க கொஞ்சம் கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளஸ் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ல எனக்கு வந்து ஒரு கோஆர்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பீச் வேர் அந்த மாதிரி போறோம் அப்படின்னா போடுறதுக்கு. யா, இதுவே வந்து டேங்க் டாப் போட்டுட்டு இந்த பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு கோட் மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஷார்ட் பிளஸ் ஸ்கர்ட் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி. ஸோ முன்னாடி வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் தான். பின்னாடி இது பார்க்க ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு செக்குடு ஷார்ட்ஸ். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருந்தது மற்றதை விட. பட் வந்து இது வெளியும் போட்டு போகலாம். இதுக்கு ஒரு நான் காட்டின மாதிரி ஒரு ஒயிட் டேங்க் டாப் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஓவர் கோட் போட்டு, இல்லை நீங்க ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒயிட் டிஷர்ட் ஒரு ஷர்ட் போட்டிங்கனாலுமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட லுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெனிம் ஒயிட் ஷார்ட்ஸ். ஸோ இது வந்து இதுவுமே ரொம்ப வர்சடைலான ஒரு ஷார்ட்ஸ். நீங்க என்ன போட்டாலுமே மேட்ச் ஆகும். மேலே இன்னொரு டிஷர்ட் போட்டு என்ன கலர் வேணா போடுங்க, ஒயிட் கீழே. ஸோ மேலே என்ன கலர் போட்டுட்டு நீங்க கீழே ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டீங்கனாலே குட் டு கோ. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி இஸ் அமேசிங். அட் திஸ் ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு பட்டன் டீட்டெயிலிங், ஜிப்பருமே ரொம்ப நல்லா இருக்கு. யா, இதுவுமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து கீழேயுமே வந்து நீங்க லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா நீங்க இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுவுமே இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா H&Mல இருந்து ஒரு டெனிம் ஷார்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கண்டிப்பா வேணுன்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதுலயுமே வந்து ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ண டீட்டெயிலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டு சூப்பரா இருக்கு. இது நான் ஆஃபர்ல பிக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து இதோட ப்ரைஸ் வந்து 2000, பட் எனக்கு ஆஃப்ல வந்து 1000 கிடைச்சது. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஏன்னா வந்து இது நான் ரொம்ப நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். எப்பவுமே ஒரு கோ டு ஷார்ட்ஸா இருக்கும். இது ஏதோ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஷூ ஆர் வேற ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆன் மாதிரி ஏதாவது போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஸோ யா, குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். H&Mோட குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு, ரொம்ப கன்ஃபியாவும் இருக்கு. யா, இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42. H&M சைஸ் 42. நெக்ஸ்ட் நான் பிக் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் பாடிகான் ட்ரெஸ். இது கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இது போட்டாலே கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். இப்ப பாக்கிறதுக்கும் இந்த கலரோட பாக்குறதுக்கும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப பிரைட்டா நம்மள காட்டும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான், ஹேல்டர் நெக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல லென்த்து, கீழே வரைக்கும் இருக்கு லென்த்து. அண்ட் வந்து கீழே ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு, வாக் பண்றதுக்கு. ஸோ யா, இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட் கொடுக்கும். இதுல வந்து நான் என்ன சைஸ் பிக் பண்ணியிருந்தேன்னா மீடியம் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிட்டடா தான் நம்ம போடுவோம். ப்ளஸ் ஆல்ரெடி இது நல்லா வைடா தான் இருக்கு. யா, குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி குட். யா, குவாலிட்டி எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்கு.
நெக்ஸ்ட் பிக் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பேக் ஃப்ரம் H&M. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கலர் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரிட்டியான கலர். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப சூப்பரா மேட்ச் பண்ணலாம் இதை. ஸோ இதில் வந்து சில்வர் டீட்டெயிலிங்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் மோர் ஆஃப் அ கோல்ட் பர்சன், பட் ஸ்டில் வந்து இந்த சில்வர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஜிப்பர் குவாலிட்டி இஸ் குட். உள்ள வந்து வேற எந்த ஜிப்பரும் கிடையாது, ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். பட் ஃபைன், நான் வந்து சின்ன சின்ன மினிமல் திங்ஸ் எடுத்துட்டு போறதா இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த ரூம் ஸ்பேஸே வந்து அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய ஃபிட் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும், பார்க்கதான் சின்ன பேக் மாதிரி இருக்கு, பட் நிறைய விஷயம் இதுல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து மிந்த்ரால இருந்து ஒரு பேக் பேக் வாங்கியிருக்கேன் என்னோட லேப்டாப் எல்லாமே கொண்டு போறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். இது வந்து ஒரு லாவெண்டர் ஃபினிஷ் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ். இது குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஃப்ரம் தி பிராண்ட் கியர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. சைட்ல இங்க ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கேயுமே ஒரு ஹோல்டர் இருக்கு உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரூம் ஸ்பேஸ் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ரூம் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்பார்ட்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ யா, என்னோட 14 இன்ச் லேப்டாப் வந்து இதில் பக்காவாக ஃபிட் ஆகுது. ஈவன் 16 இன்ச் கூட நல்லாவே ஃபிட் ஆகும். அண்ட் இங்கே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இது ஒரு சீக்ரெட் ஜிப்பர் மாதிரி இருக்கு. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, பட் நான் இன்னும் ரெயின்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணல. இதுவுமே வந்து நல்லா ஸ்டெடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வர சான்ஸே கிடையாது. யா, ஒரு குட் குவாலிட்டியான ஒரு பேக். இது வந்து ஒரு 800 ரேஞ்சில் வருது. ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வெஸ்ட் சைட்ல இருந்து பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த டாப் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செயின் டீட்டெயிலிங்லாம் வந்திருக்கு. இது ஒரு ஷர்ட், பட் வந்து பனியன் கிளாத்ல கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, இதுதான் அந்த டாப். இங்கே வந்து ஒரு க்ரஷ் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நான் பிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹுட்டி. இது வந்து நான் ஜிப் வச்சது தான் வேணுன்றதுக்காக H&Mல நிறைய டைம் தேடிட்டே இருந்தேன். வேற ஒரு கலர், கிரே கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பிளாக் வந்து இட் கோஸ் வித் எவ்ரி திங்னு சொல்லிட்டு நான் பிளாக் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஓவர் கோட்டாகவுமே நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் ஜிப் வச்சது வேணும்னு நினச்சேன். ஸோ வந்து இப்படி போட்டுட்டு உள்ள ஒரு டேங்க் டாப் போட்டுட்டு போட்டால் இன்னுமே வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இல்லை எனக்கு ஃபுல் ஹுட்டியாக போட்டுக்கணும்னா நான் ஜிப்பர் போட்டுப்பேன். ஸோ குவாலிட்டி சூப்பர், சீரியஸ்லி H&Mல எது வாங்கினாலுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு, சாஃப்டா இருக்கு. ஸோ குளிரும் நல்லா தாங்கும். நைட் டைம்ல எல்லாம் போடணும்னா நல்லா குளிர் தாங்கும். இல்லை வந்து நீங்க ஏதாவது ஹில் ஸ்டேஷன் மாதிரி போறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சரியா, ஒரு நல்ல பிளாக் ஹுட்டி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். இது மிந்த்ராலையும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து நல்ல ஒரு பெரிய பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. ஸோ நீங்க தான் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். Yeah guys, that's all for the video. Please like, subscribe and share the video. Thanks for watching.